அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யோக வசிஷ்டம் அதில் உத்தாலகர் வரலாறு பகுதி 2 என்ற தலைப்பில் ஆனந்தராஜ் ஐயா வகுப்பெடுக்க இருக்காங்க. ஐயா, நீங்க தொடங்கலாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உத்தாலகர் வரலாறு நம்ம நேற்று கொஞ்சம் பார்த்தோம். அதாவது உத்தாலகர் யோக மார்க்கம் மூலமாக ஞானம் அடைஞ்சவர். இந்த மார்க்கம் இப்படிதான் அப்படின்லாம் ஒன்றும் சட்டம்லாம் கிடையாது. எந்த மார்க்கத்திலையும் நம்ம ஞானம் அடைய முடியும். பக்தி மூலமாகவும் அடைய முடியும், ஞான மார்க்கம் மூலமாகவும் அடையலாம், யோக மார்க்கம் மூலமா அடையலாம். ஆனா உத்தாலகர் வித்தியாசமானவர். அவர் இந்த யோக மார்க்கம் மூலமாக சித்திகளை அடையக்கூடிய பயிற்சிக்குள்ள அவர் போல. அவரு யோக மார்க்கத்தின் மூலமாக சமாதிங்கிற ஞானத்தின் உச்சத்தை தான் அவர் அடைய முயற்சி பண்ணார். யோக வசிஷ்டத்துல நீங்க எந்த கதை வந்தாலும் அது ஞானம் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு மோட்ச நூல். இப்போ உத்தாலகர் இந்த பயிற்சி மூலம் அதன் பிறகு என்னென்ன செஞ்சார், அதுக்குள்ள இந்த ஞானம் மலர்ந்ததற்கான அடையாளங்கள் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சிடலாம். நம்ம நேத்தே சொன்னோம், யோகம்னா ஏதோ இணைதல் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதாவது முழுக்க முழுக்க நீங்க உங்க உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிறது பேர் தான் யோகம் அப்படின்னு பேர். அடைதல், தொடர்பு கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. அது இந்த அஷ்டமா சித்திகளை அடையக்கூடிய யோகிகள் அந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஆனா இங்க உத்தாலகருடைய யோக மார்க்கம்ங்கிறது தன்னை ஞானத்தோடு இணைத்துக் கொள்ளுதல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப நீங்க ஞானம் அடையணும் அப்படின்னா இங்க முக்கியமா நம்ம நேற்று ஒரு விஷயம் பார்த்தோம். வாசனைகளை கம்ப்ளீட்டா அழிக்கணும், முழுக்க அதை அழிச்சிடணும். அந்த ஆன்மீகத்தின் ஒரே நோக்கம் நமக்குள் உள்ள வாசனைகளை அழிப்பதுதான். வாசனைகள் நுண்பதிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நுண்பதிவுகளும் வாசனைகளும் தான் நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். அதே நுண்பதிவுகள் அப்படிங்கிறாங்கன்னா நமக்கே தெரியாது, நமக்குள்ள என்ன எண்ணம் இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஒரு சிலர் தியானம் பண்ணுவாங்க, இல்ல ஏதோ ஒரு பயிற்சி முறை செய்வாங்க, அவங்களுக்கு ரொம்ப புதுமையான எண்ணங்கள்லாம் வரும். அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், எனக்குள்ள இப்படி ஒருலாம் எண்ணம் வருது அப்படின்னு அந்த ஆன்மீகத்தை நிறுத்திடுவாங்க. ஏன்னா நியாயமான ஒரு விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி தியானம், இந்த மாதிரி ஆன்மீக கலந்துரையாடல் இதுலலாம் ஈடுபடுறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன். இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்ச உடனே எனக்கு சம்மந்தம் இல்லாத எண்ணங்கள்லாம் வருது, தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வருது, எனக்கு இப்படிலாம் எண்ணமே வராது அப்படி சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. ஆனா அதெல்லாம் வெளியில இருந்து வர எண்ணங்கள் கிடையவே கிடையாது. அதுதான் நுண்பதிவுகள் அப்படிம்பாங்க. நமக்கு தெரியாது அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும். இல்ல வேறு யாராவது நம்மளை நோக்கி அந்த எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும் போது அது நம்மை தாக்கும். இப்படி நம்மளை அறியாமலே நமக்குள் நிறைய நுண்பதிவுகள் இருக்கும், வாசனைகள் இருக்கும். அது நீங்க உங்களை கவனிக்க ஆரம்பிச்ச உடனே அது வெளியே வரும். நம்ம ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு நம்ம மீது ரொம்ப கவனம் கொடுப்போம். சுய கவனம் ரொம்ப முக்கியம். அப்ப நமக்குள்ள என்னென்ன நுணுக்க வாசனைகள் இருக்கோ அது தெரிய வரும். உத்தாலகர் என்ன சொல்றாருன்னா, இந்த வாசனைகளை அழிப்பதன் மூலம் இந்த உலகத்தின் தொடர்பை நான் நீக்கிட்டேன் அப்படிங்கிறார். இப்போ உலகத்துடைய தொடர்பே அவருக்கு இல்லையாமா இந்த வாசனை அழிச்சதுல இருந்து.
அப்போ வாசனை அழிந்த யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் வேற உலகத்துல வாழ போறாங்க. அவங்களுக்குன்னு தனியா ஒரு உலகம் இருக்கா? அவங்க வேற சாப்பாடு சாப்பிடுறாங்களா, இல்ல வேற ஆடை அணிகிறாங்களா? இப்ப உலகத்தின் தொடர்பை நீக்கினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். உலகத்தின் தொடர்பை நீக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மனதில் இருக்கக்கூடிய நுண்பதிவுகள், வாசனைகள் அடிப்படையில் நம்ம இயங்குறோம் இல்லையா, அதுதான் உலகத்தோட நீங்க வைக்கிற தொடர்பு. உலகம் உங்க மேல எந்த தொடர்பும் வைக்கல. நீங்க ரொம்ப வெளிப்படையா சிந்திக்கிறதா இருந்தா, நம்மளை சுத்தி இருக்கிற உடம்புகள், பொருள்கள் எல்லாமே எதுவுமே என்னை வச்சுக்கோ, என்னை பிடிச்சுக்கோன்னு சொல்லவே இல்லை. அப்படி படைக்கப்படவும் இல்லை. இது எல்லாமே உங்களுடைய எண்ணங்களும் வாசனையும் தான் அப்படி பிடிச்சுக்குது. என்னோட குழந்தை, என்னோட வீடு, என்னுடைய வண்டி, என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய உடம்பு, இது எல்லாம் நம்ம பிடிச்சுக்கிறது தான். அது உண்மையா இருந்தா நம்ம இறந்த உடனே இது எல்லாம் நம்ம கூடயே வரணும். எதுவுமே வர்றதில்லை. எதுவுமே வர்றதில்லை. ஏன்னா எதுவுமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. உண்மையில் இது எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. ஆனால் சொந்தமா இருக்கிற மாதிரி இந்த எண்ணங்களும் வாசனைகளும் நம்மளை நம்ப வைக்குது. சரி, எதுவுமே சொந்தம் கிடையாது, அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாமா? அப்படியும் போக முடியாது. அப்போ இந்த வாழ்க்கை உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குது, அதை நம்ம யதார்த்தமா புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த வாழ்க்கை ஆன்மாவாகிய நம்ம ஒரு அலையாக, ஒரு தோற்றமாக கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கு. இங்க அழியிறது தோற்றம் தானே ஒழிய நம்ம நிஜ நிலை கிடையாது. இந்த ஒரு சின்ன சத்தியத்தை எந்த மனம் உணர்தோ அவன்தான் ஞானி. இந்த ஒரு சின்ன சத்தியம்தான். நீங்கள் ஆன்மா, நீங்கள் ஒரு தோற்றத்துக்குள்ள இப்ப இருக்கிறீங்க. எத்தனையோ தோற்றத்துக்குள்ள நம்ம இருந்திருக்கோம். கல்லுக்குள்ள இருந்திருக்கிறோம், மண்ணுக்குள்ள இருந்திருக்கிறோம், மலையா இருந்திருக்கிறோம், மரம் செடி கொடியா இருந்திருக்கிறோம். இப்ப மனிதர்கள்ங்கிற இந்த தோற்றத்துக்குள்ள இருக்கிறோம். இது ஒரு போலி நாடகம். எத்தனையோ தோற்றத்துல இதுவும் ஒரு தோற்றம், இதுவும் மறைய போகுது. அப்ப நம்ம நிஜஸ்வரூபம் என்ன? எந்த தோற்றமும் இல்லாத நிலை. அதான் நம்ம உண்மையான நிலை. அதை நீங்க மனம் இல்லாம இருக்கும்போதுதான் உணர முடியும். அதை நீங்க ஒரு வினாடி உணர்ந்துட்டா அந்த ஆத்ம தரிசனம், நாம உண்மையிலே யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்தின் தொடர்பு உங்களுக்கு இருக்காது. உலக தொடர்புங்கிற வார்த்தையே நீங்கள் மனம் மூலமாக தொடர்பு கொள்வதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு சொந்த பந்தங்கள் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. எங்கெல்லாம் உங்கள் மனம் சில தொடர்பை ஏற்படுத்துது, அந்த மனதின் தொடர்பு தான் தப்பு ஒழிய நீங்க எல்லாரும் கூட இருக்கிறது தப்பு இல்லை. நீங்க ஒரு நபர் கூட சேர்ந்து வாழும்போது, ஒரு குழந்தை கூடயோ, கணவர் கூடயோ, மனைவி கூடயோ, நண்பன் கூடயோ வாழும் பொழுது அங்க நீங்க உங்களுக்கு உண்மையிலே ஒரு தொடர்பும் கிடையாது. அந்த தொடர்புங்கிறது உங்களுடைய மனதின் வெளிப்பாடு தான். இப்போ ஒருத்தங்க நம்ம பேச்சு கேட்கல, நமக்கு ஏன் கோபம் வருது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம பேச்சு ஒருத்தங்க கேட்கலன்னா நமக்கு கோபம் வருது. ஏன் கோபம் வருது? அவங்க என்னோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க அப்படின்னு உங்க மனசு சொல்லுது. அது நிஜம் கிடையாது. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கவங்க என் பேச்சை தானே கேட்கணும், நான் சொல்றது தானே செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா யதார்த்தம் என்னன்னா, அது
எதற்காக படைக்கப்பட்டு இயக்கப்படுதோ அப்படி அது போய்கிட்டே இருக்கு. உங்கள் மனம் பிடிக்குது போய் போய். இல்ல அது எப்படி மீறி மீறி போகுது? என் கட்டுப்பாடு எப்படி மீறி போலாம்? என் உடம்பு மூலமா வந்த பையன் தானே, அப்ப அவன் என் கட்டுப்பாட்டுல தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லு. உங்க உடம்பு மூலமாக வந்த ஒரு பையன், ஒரு மகன் அல்லது மகள்ங்கிறது நிஜம். உங்க மூலமாக வந்தது. ஆனா நீங்க உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயம் கிடையாது. இந்த உலகத்தின் தொடர்பு நிறைய அப்படிதான். நம்ம உலகத்தோட தொடர்பு கொள்றோம். எப்படி? வாசனைகள் மூலமாகவும் எண்ணங்கள் மூலமா தான். நீங்க நிஜத்தில் தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய பேர் இயக்கம். அது உங்க எண்ணங்களுக்கும் வாசனைகளுக்கும் அடிபணியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர், அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு. இப்ப எல்லாரும் சொல்றாங்க அவருக்கு வயசாயிருச்சு, முடியல, இரும ரொம்ப நாள் இருக்க முடியாது அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. அப்ப என்னோட மனசு என்ன சொல்லுது? இல்ல அவர் போயிடக்கூடாது, அவர் இருக்கணும், அவரால நிறைய காரியங்கள் இந்த உலகத்துக்கு நடக்கணும். இப்படி நம்ம நிறைய பேர்கிட்ட வேண்டிக்க சொல்லுவோம். சில பேர் கோயிலெல்லாம் கூட பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு பெரிய முக்கியமானவங்க அப்படின்னா. இது எல்லாம் பண்ணி கூட அவர் இறந்துருவாரு. அப்போ நிறைய பேர் சத்தம் போடுவாங்க, திட்டுவாங்க. என்ன தெய்வத்துக்கு கண்ணே இல்லை, கடவுள்லாம் சும்மா, இவ்வளோ பேரு பூஜை பண்ணாங்க, தியானம் பண்ணாங்க, வழிபாடு நடத்தினாங்க எத்தனையோ கோயில்ல, அப்ப கூட அவர் இறந்துட்டாரு அப்படிம்பாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம மனதின் மூலமாக நிறைய முயற்சிகள் செய்வோம். ஆனா அது நடந்துரும். அது ஏன் நடக்குதுன்னா, உங்க மனசுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது பாட்டுக்கு நடந்துகிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் பிரபஞ்சம். அது நீங்க இழுத்துலாம் நிறுத்த முடியாது. அது உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள நிக்காது. இதுதான் நமக்கு ஞானம் சொல்லி கொடுக்குது. ஒவ்வொரு சத்தியத்தையும் அதோட தன்மையை நமக்கு எடுத்து சொல்றாங்க மகான்கள். இந்த பிரபஞ்ச பேர் இயக்கம் எங்கேயுமே நிக்காது, யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க வேணா சிரிக்கலாம், அதை பார்த்து அழுகலாம், துக்கப்படலாம், சிந்திக்கலாம், கனவு காணலாம், கற்பனை செய்யலாம், எதனாலும் செய்யலாம். ஆனால் அந்த பிரபஞ்ச பேர் இயக்கம் சட்டை கூட பண்ணாது, எதை எட்டியும் பார்க்காது. அது தன்னுடைய தர்மத்தில் அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். நமக்கு வேணா அது கஷ்டமா இருக்கும், சில விஷயங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும், சில விஷயங்கள் துக்கத்தை கொடுக்கும். ஆனால் பிரபஞ்ச பேரியக்கத்துக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதை பொறுத்தவரை அழிவுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இருக்கிறது ஆன்மா மட்டும்தான். இங்க எங்க அழிவு நடக்குது? இங்க எங்க அதர்மம் இருக்கு? இங்க எங்க தர்மம் இருக்கு? தர்மம், அதர்மம், நியாயம், அநியாயம் எல்லாம் உங்கள் மனதின் படைப்பு தான். அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. இப்ப இருப்பது ஆன்மா மட்டும்தான். இன்னொரு இடத்துல சொல்றாரு, தோற்றங்கள் எதுவும் இல்லாத தெளிந்த மனதை நான் அடைந்தேன் அப்படின்னு உத்தாலகர் சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஞானம்! அவருக்குள்ள ஒரு தோற்றமும் வரலையா, ஒண்ணுமே வரல, தெளிந்த மனம் ஆயிடுச்சு. நீங்க கடவுள்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, தெளிந்த மனசு, கிளியர் மைண்ட். தெளிந்த மனசுக்கு இன்னொரு பேர் தான் கடவுள். அப்ப அந்த மாதிரி ஒரு தெளிவான மனநிலை யாருக்கு இருக்கு அப்படின்னு, தெளிவான மனநிலை, தெளிந்த சித்தமே முக்தி அப்படின்னு யோக வாசிஷ்டர் நிறைய இடத்துல சொல்லுவார். நம்ம இன்னும் முக்தின்னா காட்டுக்குள்ள போறதோ, குகைக்குள்ள உட்கார்றதோ, ஜடை வளர்க்குறதோ, தாடி வளர்க்குறதோ, எலும்பு குடுமறி உடம்பை இளைக்க வைக்கிறதோ, ஏதோ இன்னொரு உலகத்துல போய் பிறக்கிறதோ கிடையவே கிடையாது. இந்த பழைய உடம்பில் தெளிந்த மனதோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வியலுக்கு பேர் தான் முக்தி வாழ்க்கை அப்படின்னு பேர். தோற்றங்கள் எதுவுமே இல்லை. ஏன் இல்லாம போச்சு? தெளிந்த மனம் இருக்கு.
முத்தாளகருடைய மனம் தெளிந்த மனம். அப்ப இந்த தெளிந்தங்கிற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். தண்ணி தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு கிணத்துக்குள்ளேயோ ஒரு குளத்துக்குள்ளேயோ ஒரு பொருள் கிடக்குது. ஒரு குளத்துக்குள்ள நீங்க ஒரு பொருள், ஒரு செயின் இல்ல ஒரு மோதிரம் விழுந்துருச்சு. அப்போ நீங்க எந்த அலையும் இல்லாமல் சலனம் இல்லாமல் அந்த தண்ணியானது அப்படியே நிக்கணும், அமைதியா இருக்கணும். அதுல எந்த அசைவும் இருக்கக்கூடாது. அப்பதான் அந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியும். அதுதான் தெளிவு, அலை இல்லாத நிலை. அப்ப தெளிந்த மனம்னா அங்க எண்ணங்கள்ங்கிற அலை இருக்கக்கூடாது, வாசனைகள்ங்கிற அலை இருக்கக்கூடாது. எந்த அலையும் எந்த சிந்தனையும் எந்த கற்பனையும் எந்த பயமும் எந்த முடிஞ்சு போன விஷயம் சம்பந்தப்பட்ட செய்திகளும் உங்களுக்குள் நடக்கல. அதான் தெளிந்த மனம். அப்ப தெளிந்த மனதில் தோற்றங்கள் இருக்காது. தோற்றம்னா கற்பனை. ஆனா உங்களுக்குள்ள எண்ணங்கள் இருந்தால் தோற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒவ்வொரு தோற்றமும் எண்ணத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். ஒரு நபரை எனக்கு பிடிக்கும் அப்படி நீங்க சொல்றீங்கன்னா அந்த நபரை பற்றிய எண்ணங்கள் தான் அந்த நபரை பிடிக்கும்ங்கிற தோற்றத்தை ஏற்படுத்தும். எண்ணங்களை உருவிட்டீங்கன்னா அந்த தோற்றம் மறைஞ்சிடும். இதை நீங்க நல்ல ஆழமா நடைமுறை வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணா தெரியும். எந்த நபராக இருக்கட்டும், ஒரு நபர் மீது உங்களுக்கு வெறுப்பு வருது, கோபம் வருது அப்படின்னாலே அந்த நபரை பற்றிய எண்ணங்கள் தான் அதை உண்டு பண்ணும். அந்த நபரால் உங்களுக்கு அந்த வெறுப்பு வராது. அந்த நபரை பற்றிய எண்ணங்கள், நீங்கள் அந்த நபரை பற்றிய அனுபவங்கள், அதுதான் உங்களுக்கு வெறுப்பு உண்டாக்கும். வெறுப்பு வரும். அந்த நபரில் இருந்து எந்த வெறுப்பும் வராது. இப்ப உங்களுக்கு யாரு மேல வெறுப்பு வருதோ அந்த நபரை புதுசா ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்தி வச்சு பாருங்க, அவங்களுக்கு வெறுப்பு வராது, உங்களுக்கு வெறுப்பு வரும். ஏன்னா உங்களுக்கு அவரை பற்றிய நிறைய எண்ணங்கள் தெரியும், அனுபவங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்க உள்ள போய் பதிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அதை நீங்க எடுத்து எடுத்து ஞாபகப்படுத்துவீங்க அவரை பார்க்கும்போது. அதனால உங்களுக்கு வெறுப்பு வரும். இன்னொருத்தருக்கு வெறுப்பே வராது. நீங்க பாட்டு காட்டுவீங்க, அவர் பாட்டு கை கொடுத்துட்டு போயிடுவாரு. ஏன்? அவருடைய மனசுக்குள் உங்களுக்கு யார் பிடிக்காதோ அவரை பற்றி எந்த எண்ணமும் இல்லை, எந்த பதிவுகளும் இல்லை. அதனால அவருக்கு வெறுப்பு வராது. அவர் இயல்பாக பேசிட்டு கடந்து போயிடுவார். அப்ப தோற்றங்கள் எழாதவாறு தெளிந்த மனதை முத்தாளகர் அடைந்தார். அப்ப தோற்றத்துக்கும் மனசுக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. நீங்க நிறைய எண்ணங்கள் பதிவுகள் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, உங்க மனம் தெளிவா இல்லைன்னா விதவிதமான தோற்றங்கள் வரும். இன்னைக்கு நல்லா இருக்கு, நல்லவர்னு சொல்லும். இன்னொரு ஒரு மாசம் கழிச்சு கெட்டவர் சொல்லும். இன்னைக்கு பாராட்டும், நாளைக்கு சத்தம் போடவும், திட்டுவாங்க. இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மனம் தெளிவு இல்லை, அதனால தோற்றமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இங்க முத்தாளகர் என்ன சொல்றாருன்னா, அலையும் எண்ணங்கள் அடக்கப்பட்டால், முற்றிலும் அழிக்கப்பட்டால் அதுவே யோகம்ங்கிறார். நம்மெல்லாம் யோகம்னா வேற எதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா முத்தாளகர் சொல்றாரு, எந்த எண்ணமும் இல்லாமல் செய்யறதுதான் யோகம் அப்படிங்கிறார். ஏன்னா பதஞ்சலி முனிவர் அவர் தான் யோக சாஸ்திரத்தை எழுதினது. அவர் இந்த அஷ்டாங்க யோகத்தில், அந்த யோக சாஸ்திரத்துல 2வது சூத்திரம் என்ன எழுதியிருக்காருன்னா, சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. சித்தம்னா மனம், விருத்தின்னா எண்ணங்கள், கற்பனைகள், சிந்தனைகள் அப்படின்னு அர்த்தம்.
நிரோதகன்னா இல்லாம பண்ணணும்னு அர்த்தம், அழிக்கணும்னு அர்த்தம். இப்போ மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்கள், கற்பனைகள், கனவுகள், சிந்தனைகள் எல்லாம் நீங்க அழிச்சிடுறதுதான் யோகம் அப்படின்னு பதஞ்சலி முனிவர் இந்த யோக தத்துவத்தை நிறுவியவர் அவர்தான். அப்ப பதஞ்சலி முனிவரே தன்னுடைய 2வது சூத்திரத்தில் சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்காரு. அதேதான் இங்க உத்தாலகரும் சொல்றாரு, அலையும் எண்ணங்கள் முற்றுமாக அழிக்கப்பட்டால் அதுவே யோகம். அதுதான் நீங்கள் அந்த ஆத்மாவோடு இணைஞ்சு போறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வாசனைகள், நுண்பதிவுகள், இதுதான் எண்ணங்களா உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம நேத்து பாடத்துல கூட கேட்டோம். இதுக்கு ரமணர் சொல்ற உதாரணம் பெருங்காய டப்பா. பெருங்காய டப்பா எப்படி பெருங்காயம் போட்டு வச்சீங்கன்னா அது எப்படி வாசனை வரும்? அதுல ரொம்ப ஒரு படி மேல போய் சொல்லுவார் பகவான் ரமணர். எல்லா பெருங்காயத்தை யூஸ் பண்ணாலும் வெறும் காலி டப்பாவை நீங்க நுகர்ந்து பார்த்தாலும் பெருங்காய வாசனை வரும். இது எதை சொல்றாங்கன்னா, நம்ம நினைச்சுட்டு இருப்போம் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் இப்ப வர்றது இல்லை, நம்ம எல்லா வாசனையும் அழிச்சிட்டோம், எல்லா பதிவுகளையும் அழிச்சிட்டோம், எனக்குள்ள எண்ணங்களே இல்லை, நான் மனமற்ற நிலையில இருக்கிறேன், மனநாச நிலையில இருக்கிறேன் அப்படின்னு. ஆனாலும் அந்த நிலையிலும் நான் மனநாசம் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கு இல்லையா, அதுவும் அழியணும். நான் ஞானம் அடைஞ்சிட்டேங்கிறதும் ஒரு ஈகோ தான். நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னாலே அங்க ஒரு நான் உணர்வு இருக்கு, அடைஞ்சவன் ஒருத்தன் இருக்கிறான். அதனாலதான் ரமணர் சொல்றாரு, வெறும் டப்பாவா இருந்தாலும் அதுவே வாசனை இழுக்கும் அப்படிங்கிற. ஏன்னா நீங்க யோகத்தின் உச்சம் சமாதியில நீங்க ஞானம் அடைஞ்சதே உங்களுக்கு தெரியாது, அதை விவரிக்கவே முடியாது. ஏன்னா யோகம்ங்கிறது எதோட தொடர்பு இல்லை, ஒன்றி போதல். அப்ப நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், ஞானம் அடைஞ்சா எப்படி இருக்கும்னு நீங்க சொல்றீங்கனாலே நீங்க ஞானம் அடையல. ஏன்னா அதை நீங்க சொல்லவே முடியாது, அதை விவரிக்க முடியாது. ஏன்னா நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறதுலயே ஒரு நான் ஒட்டி இருக்கு. நம்ம புராணத்துல கர்ணன் பாருங்க, அர்ஜுனன் வில்லு விட்டுக்கிட்டே இருப்பான். அர்ஜுனோட வில்லு கர்ணன் மேல மாலையா விழும். கிருஷ்ணர்கிட்ட கேட்பான், என்ன இப்படி நான் பாட்டுக்கு வில்லு விடுறேன், அதெல்லாம் மாலையா போய் விழுது? சரி, அது அவனுடைய தர்மம், அது அவனை காப்பாத்துது இருன்னு சொல்லிட்டு ஒரு வேடம் போட்டு தர்மம், நீ பண்ண தர்மத்தெல்லாம் கொடுத்துரு அப்படிம்பான். அப்ப கர்ணன் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் ஏற்கனவே பண்ண தர்மத்துடைய இதை மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்ல, நான் தர்மம் பண்ணுங்கிற எண்ணத்தையே நான் அவனுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்பார். ஏன்னா நான் இது வரைக்கும் பண்ண தர்மத்தை கொடுக்குறேன்னா அதுக்கு ஒரு புண்ணியம் வந்துடும், நான் செத்து போக மாட்டேன். அதனால வேண்டே வேண்டாம், நான் இவ்வளவு தர்மம் பண்ணியிருக்கேன்றதையே நான் உனக்கு கொடுத்துடுறேன், தர்மத்தை மட்டும் கொடுக்கல, நான் தர்மம் பண்ணுங்கிற எண்ணத்தையே உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு. அப்பதான் கர்ணனுக்கு மரணம் வரும். இப்படி ரொம்ப உயர்ந்த நிலையில் இந்த வாசனையும் நுண்பதிவுகளும் நம்மளை தொந்தரவு கொடுக்கும். அதனால எந்த நிலையிலும் நமக்குள்ள அது இருக்கா இல்லையான்னு நம்ம சுய சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா யோகம்ங்கிறது கம்ப்ளீட்டா அழிக்கிறது, அந்த எல்லாளவும் அதோட அம்சம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாது. அத்தனையும் நீங்க கொடுத்தாதான் அது முழுமை அடையும். அதனாலதான் மேலே உத்தாலகர் சொன்னாரு,
நான் யோகா பயிற்சியில எல்லாமே பண்ணிட்டேன், ஆனாலும் என் மனம் சஞ்சலப்படுது. இந்த ஐங்கிறது நான் உணர்வு கடைசி வரையும் நமக்குள்ள ஒரு ஒட்டிக்கிட்டே இருக்கும், அது விடாது நம்மள. கொஞ்ச நாளைக்கு மனம் அசையும், அதன் பிறகு அசையாம இருந்து நம்மளை ஏமாற்றும், ட்ரை பண்ணும், முயற்சி பண்ணும். அது நம்ம சூரசம்பாத்துல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. சூரபத்மா ஒவ்வொரு இடத்துக்கா போவாரு, முருகர் வதம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கடைசியில அசையாத மாமரமா நிப்பான் சூரன். ஒரு மாமரம் அசையாது, மரம் அப்படியே நிப்பான். முருகர் அங்க எங்க தேடுவாரு, எங்க சூரனை காணோம். இவ்வளவு நேரம் அசைஞ்சான், அங்கங்க போனான், கண்டுபிடிச்சாரு முருகர். இப்ப அசையாத மாமரமா நிக்கிறான். இது மனதின் கடைசி முயற்சி. அதாவது மனம் உங்ககிட்டே சொல்லும், நான் நாசம் அடைஞ்சிட்டேன், நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும். அது எல்லா விதத்திலும் நீங்க அதை ரெடி பண்ணிட்டீங்க, அதை நாசம் பண்ண போறீங்கன்னு சொல்லும் போது, நீ எதுவும் பண்ணாத, நானே ஞானம் அடைஞ்சிட்டேன்ப்பா, மனநாசம் நடந்துருச்சுன்னு சொல்லும். அப்படி சொல்றதே மனசுதான். நீங்க ரொம்ப கவனமுள்ள ஒரு சாதகனாக இருந்தா அதை கண்டுபிடிக்கலாம். சிலர் நம்மளை பாராட்டுவாங்க, உங்க வகுப்பு நல்லா இருக்கு, உங்க கருத்துக்கள்லாம் நல்லா இருக்கு அப்படி சொல்லும் போது, உங்களுக்குள் உங்க மனசுக்குள் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சந்தோஷம் வந்துட்டா நீங்க அவுட்டு, நீங்க ஆன்மீகவாதி கிடையாது. ஏதோ ஒரு இடத்தில் கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம கஷ்டப்பட்டு வகுப்பு எடுக்கிறோம், இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்களே, ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு, இவ்வளவு பேருக்கு அது பயன்பட்டு இருக்கு அப்படின்னு எனக்குள்ள அந்த எண்ணம் வந்துட்டாலே நான் ஆன்மீகவாதி கிடையாது. அப்படி சொல்லும் போது கூட உங்களுக்குள் எந்த உணர்வும் வரக்கூடாது, எந்த எண்ணமும் வரக்கூடாது, அது ஒரு எல்லளவு வரக்கூடாது. நம்ம அது நேர்மையா எட்டி பார்க்கணும், பிறருக்காக எட்டி பார்க்கறது இல்ல, ரொம்ப நேர்மையா எட்டி பார்க்கணும். நமக்குள் ஏதாவது தோணுதா, எண்ணம் வருதா, இதுதான் நுண்பதிவுகள்ங்கிறது. பெரிய பெரிய எண்ணங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிடும், இந்த மைனூட் தாட்ஸ்ன்னு இருக்கு, நுண்பதிவுகள், அது தெரியாது. சில நபர் வெளியில சொல்லுவாங்க, அப்படிலாம் பாராட்டாதுங்க, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு இதெல்லாம் சாதாரணம், நான் அந்த புகழ்ச்சி எல்லாம் மாட்ட மாட்டேன் அப்படி வாயில சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த நுண்பதிவுகள் அதை ருசிப்பாங்க, அந்த வாசனைகளை அவங்க ருசிப்பாங்க. இப்படி ஒரு எல்லளவும் உங்களுக்குள் வாசனைகள் இருக்கக்கூடாது, பதிவுகள் இருக்கக்கூடாது. அதுதான் ஒன்றி போதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த நிலையில் முழுக்க நீங்க ஆன்ம நிலையில மாறிடுறீங்க, அவ்வளவுதான். மனம்ங்கிறது ஒரு அம்சம் கூட இருக்காது. அப்போ எந்த பதிவுகளும், எந்த வாசனைகளும், எந்த எண்ணங்களும் உங்களை அசைக்கவே முடியாது. அந்த உணர்ச்சி வசப்படுறது, பெருமிதம் கொள்றது, இல்ல ஏதாவது நம்மளை தவறா சொல்லிட்டாங்கன்னா வருத்தப்படுறது, எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம ஒதுங்கிடுறது, இது எல்லாமே சுட்சமமான இந்த நுண்பதிவுகள் தான், அதுதான் பண்ணும். அப்போ இந்த எண்ணங்கள், நுண்பதிவுகள், வாசனைகள் இது கம்ப்ளீட்டா அழிக்கப்படணும். நீங்க இதை விட்டுட்டு இந்த வாசனைகள், நுண்பதிவுகள், எண்ணங்கள் இதெல்லாம் இல்லாம பண்றதை விட்டுட்டு வேற எது பண்ணாலும் தயவு செஞ்சு அதெல்லாம் கால விரயம்தான், அது பயனற்ற செயல். அப்ப ஆரம்ப சாதகர்களுக்கு அதெல்லாம் ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி போடுவாங்க. ஆனா ஆன்மீகத்தின் உச்சம் இந்த வாசனைகளை அழிப்பதுதான். இந்த வாசனைகளை அழிக்காமல் நீங்கள் வெளிப்புறத்தில் ஆடையிலோ உங்க வாழ்க்கை முறையிலேயோ உணவு முறையிலோ எந்த மாற்றத்தை கொண்டு வந்தாலும் ஆன்மீகத்தில் மாற்றம் வராது.
ஏன்னா ஆன்மீகம் என்பது உடம்பு சம்பந்தப்பட்டது இல்லை. நீங்க அதுக்கான விஷயங்களை நீங்க செஞ்சாதான் ஆன்மீக மாற்றம் நடக்கும். அப்ப முழுக்க முழுக்க இந்த வாசனைகள் அழிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அது எங்கெல்லாம் நம்மளை இழுத்துட்டு போகுது, எப்படி எப்படிலாம் அது வந்து பதிஞ்சிருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த வாசனையின் பிடியில இருந்து நம்ம வெளியில வரணும். ஆனாதான் நீங்க பாருங்க, சில பேருக்குலாம் ஒரு 15 நாள் நல்லா இருக்கும், டக்குன்னு டவுன் ஆகும். இந்த வாசனை தான் இழுத்துரும் அவங்கள. ஆனா அது ரொம்ப நுண்பதிவா இருக்கிறதுனால அதுதான் இழுத்திருக்குன்றதே நமக்கு தெரியாது. நமக்கே தெரியாது. ஒரு மந்தம் இருக்கும், ஒரு மந்தமா இருக்கும், ஆர்வம் குறைச்சலா இருக்கும், சோர்வு இருக்கும். இதுதான் இந்த வாசனைகளுடைய ஒரு பாதிப்பு. அந்த டைம்ல இந்த நீங்க ஞானம் கொஞ்சம் பிடிக்காது. உங்களுக்கு ஞான வகுப்புகள் பிடிக்கலனாலே வாசனைகள் எழுந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஞானம் பிடிக்காது. அப்போ உங்களுடைய வாசனை உங்களை ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஏதோ ஒரு வாசனை நம்மள துக்கமோ, கடந்த கால விஷயமோ, இல்ல யாரோ நம்மளை பத்தி ஏதோ சொன்ன விஷயமோ, இது உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் அதான் உத்தாலகர் சொல்றாரு, மனதோடு வாழ்வது மோகம், மனம் கடந்து வாழ்வது யோகம் அப்படிங்கிறார். ரொம்ப அருமையா சொல்றாரு. நீங்கள் மனதோடு வாழ்ந்தீங்கன்னா அது பேரு மோகம், மனம் கடந்து வாழ்ந்தீங்கன்னா அது பேரு தான் யோகம் அப்படிங்கிறார். அதுதான் ஆன்ம நிலை அப்படிங்கிறார். இப்போ மோகம் யோகம் ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் உடம்பு மூலமா ஒரு செயல் நடக்காமல் மனதுக்குள் மட்டும் என்ன வடிவில் ஒரு விஷயம் உங்களை சுத்துதுன்னா அது பேரு மோகம். உங்களுக்கு அதன் மீது மோகம் இருக்குன்னு அர்த்தம். வெறும் எண்ண ரீதியாக மட்டும் சுத்தும், அது செயலில் வராது. வெறும் எண்ணங்களாக மட்டுமே இருக்கும். நீங்க சும்மா படுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அது உங்க மனதில் எண்ணங்களாக ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் மோகம். அப்படிலாம் ஓடாம என்ன செய்யணுமோ அதை நீங்க செஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தீங்கன்னா உங்க பேரு யோகி, யோகம் அப்படின்னு பேரு. அப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி பார்க்கணும். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா, மோகம் இருக்கா, யோகம் இருக்கா அப்படின்னு. நிறைய பேர் மோகம்னா ஒரு ஆண் பெண் ஈர்ப்பு அந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. அப்படி இல்லை. நீங்கள் மனதில் மட்டும் வாழ்ந்தா அது பேரே போகம்தான், மோகம்தான். அது எதுவா இருக்கட்டும், அந்த சிந்தனை எந்த சிந்தனையா இருக்கட்டும், ஒரு சினிமா படமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு பொருளா இருக்கட்டும், இல்ல சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஏதோ ஒரு சிந்தனை சுழற்சியில் சிக்கிக்கிட்டீங்கன்னா அது மோகம். ஒரு சின்ன குண்டுசியை பத்தி யோசிக்கிறீங்க, அது கூட மோகம்தான். ஒரு செருப்பு அறுந்து போச்சு, அதை நினைச்சு கொஞ்சம் யோசிக்கிறீங்க, அதுவும் மோகம்தான். அப்ப யோகம் என்பது இந்த மனதின் அம்சம் கொஞ்சம் கூட இல்லாம இருக்கிறது. அதான் யோகம். அப்புறம் இன்னொரு விஷயம் முத்தாலகர் சொல்றாரு, உங்ககிட்ட மைண்ட் இருந்தா எப்படி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நடைமுறைக்கான ஒரு விஷயங்கள். நமக்குள்ள மனம் இருக்கா இல்லையா அப்படி செக் பண்ணிக்கலாம், சோதிச்சு பார்த்துக்கலாம். இன்னொன்னு சொல்றாரு, எல்லாம் வேற வேறையா தெரியும் உங்ககிட்ட மனசு இருந்தா. அதாவது வேற வேறையா தெரியறது வேற விஷயம், அது வேற வேறன்னு நீங்க நம்புறது வேற விஷயம். தெரியறது வேற வேற மாதிரி தெரியும், ஆனா எல்லாம் ஒண்ணுதாங்கிற உணர்வு ஞானிக்கு இருக்கும். அதாவது மனம் இல்லாதவங்களுக்கு இருக்கும். ஆனா மனம் இருக்கவங்களுக்கு எல்லாம் வேற வேறதான்னு சொல்லும். அவங்க ஒரே ஒரு விஷயத்தை பல விதங்களாக பார்ப்பாங்க. இவன் அப்படி, இவன் அப்படி, இவரு இவரு, இவரு இவரு, அப்படி வித்தியாசப்படுத்திக்கிட்டே போகும். மனம் எப்பொழுதும் பிளவுபடுத்தும்.
அதான் மனதுடைய வேலையை. அது பிளவுபடுத்திக்கிட்டே போகும். ஆனால் விதவிதமாக இருக்கிற நிலைகளை ஒன்றாக பார்ப்பது ஆன்ம நிலை. ஒன்றாக பார்ப்பதுன்னா அவங்களுடைய இயக்கங்கள் வித்தியாசப்படும். அந்த இயக்கங்களை புரிந்து கொண்டு நீ உங்களை பிரபஞ்சம் நகர்த்தும். அவ்வளவுதான். ஒண்ணுன்னா எல்லாரும் ஒண்ணுன்னு அப்படி மீனிங் கிடையாது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு தன்மை, அவங்க இதுல அவங்கவுங்க போறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மையம் ஒன்றுதான், விளிம்பு வெவ்வேறு. அவ்வளவுதான். எல்லாமே ஆன்ம நிலைதான். ஆனால் அது அந்த படைப்புக்குள் வரும்போது வெவ்வேறாக செயல்படும். அப்ப வித்தியாசங்கள் இருக்கும். எதுல? தோற்றத்தில், இயக்கத்தில் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். ஆனால் மையம் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்ப நீங்க எப்படி வாழணும்? செயல்படணும், எண்ணங்கள் இருக்கக்கூடாது. செயல்படணும், கற்பனை இருக்கக்கூடாது. செயல்படணும், தேவையற்ற சிந்தனை இருக்கக்கூடாது. செயல்படணும், முடிஞ்சு போன விஷயங்களை யோசிக்க கூடாது. அது வருத்தத்தையும் கவலையும் உண்டாக்கும். வரக்கூடிய விஷயங்கள் பயத்தை உண்டாக்கும். இதெல்லாம் இல்லாம நீங்க வாழ்றீங்கன்னா நீங்க ஞான நிலையில வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஏதோ வானத்துல பறக்கிறது இல்லை, இதுதான் ஞான நிலை. இப்படி எந்த யோசனையும் சிந்தனையும் கற்பனையும் இல்லாமல் நீங்கள் அப்படியே வாழும்போது ஒரு மிகப்பெரிய விஷயம் புரிய வரும். இந்த உடம்பில் நீங்க இல்லவே இல்லை. இது கொஞ்ச நாள் பயிற்சி பண்ணா புரிஞ்சிடும். அதாவது இந்த உடம்பில் மட்டும் நீங்கள் இல்லை, அது நமக்கு தெரியும், புரிஞ்சிடும். இதை மற்றவங்களுக்கு சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது, அது தெரிஞ்சிடும். அது எப்படி தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா அவங்களுடைய நடத்தையில நீங்க பார்க்கலாம். நீங்க இந்த உடம்பு உங்களுக்கு ஒரு எல்லைன்னு பாத்தீங்கன்னா இந்த உடம்புக்கு உட்பட்ட விஷயத்திலாம் நீங்க தொந்தரவு அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு இந்த உடம்பு ஒரு எல்லை இல்லை. இந்த உடம்பு உங்களுக்கு ஒரு எல்லை கிடையாது. இப்போ உங்களுடைய மனம் விரிந்த நிலையில இருக்கும். இப்போ ஒரு பகுதியில ஒரு கவுன்சிலர் பதவியில ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு அந்த பகுதியை மட்டும்தான் அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி இல்லாம ஒரு முதல்வர்னா அவர் ஒரு மாநிலத்தை மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். முதல்வர்னா தமிழ்நாடு மட்டும் யோசிப்பார். பிரதமர்னா அவர் இந்தியாவை பத்தி யோசிப்பார். இப்போ முதல்வர் இந்தியாவை பத்தி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் தமிழ்நாடு மட்டும்தான் யோசிப்பார். ஆனா பிரதமர் இந்தியாவை பத்தி யோசிப்பார். ஆனா ஐநா சபை எல்லா நாடையும் பத்தி யோசிக்கும், உலக நாடுகளை பத்தி யோசிக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த எல்லைகள் விரிவடையும் போது இந்த உடம்பு உங்கள் எல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இந்த உடம்பு எனக்கு எல்லை கிடையாது, இதை கடந்தவன் அப்படிங்கிறத நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ, சும்மா வாயில சொல்றது இல்லை, புரிஞ்சுப்போம். நமக்கு அந்த புரிதல் நடக்கும். நீங்க தீவிரமா இருந்தா நடக்கும். அந்த புரிதல் வரும்போது வித்தியாசமா தெரியாது. இந்த உடம்புக்கு நடக்கிறதும் உங்களை பாதிக்காது, இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களை பாதிக்காது. எல்லாம் நடக்கும், அதுக்குள்ள இருப்போம். ஆனா அது எதுவும் உங்களை பாதிக்காது. நீங்க பாட்டுக்கு செய்வீங்க, அந்த செயல்கள் உங்களை பாதிக்காது. அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஞான வாழ்க்கை. அப்ப நம்ம செய்யாமலாம் இருக்க மாட்டோம். நீங்க செய்யாம இருக்க முடியாது, செயல்படாம இருக்க முடியாது. செயலுக்காக தான் இந்த தோற்றத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். நீங்க பிரம்மம் ஆன்மாங்கிறது இதான். பிரம்மம்னா எங்கும் நிறைஞ்சிருக்கிறது, ஆன்மானா ஒவ்வொரு தோற்றத்துக்குள்ள இருக்கு. மோகன் ஒரு ஆன்மா, சுரேஷ்குமாரையா ஒரு ஆன்மா, சரவணையா ஒரு ஆன்மா, நவனிதையா ஒரு ஆன்மான்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா அந்த எங்கும் நிறைந்த தோற்றம் தான் ஒரு குறிப்பிட்ட தோற்றத்துக்குள்ள இருக்கு.
ஆனா அதோட உண்மையான தன்மை எங்கும் நிறைந்தது. அது ஒரு தோற்றமாக தெரியுது. அந்த தோற்றத்துக்கு தான் நம்ம பேர் வச்சிருக்கோம். அப்ப நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு இடம் நமக்கு டிஸ்டர்பே ஆகாது. அதுதான் இந்த தேகத்துக்கு நடக்கிறது, இந்த உடம்புக்கு நடக்கிறது, இந்த உடம்பு சார்ந்து நடக்கிறது. அந்த பஞ்ச கோஷங்கள் சொல்றமே, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இது எல்லாம் மைண்டோட பிடிப்பு தான், மனசோட எல்லைகள். இது மனம் ஒன்னொன்னே வச்சு ஒவ்வொரு முதலீடு பண்ணும். இப்ப இந்த உடம்பால உங்களுக்கு ஒரு தொந்தரவு இருக்காது. ஆனா மனம் என்ன பண்ணும், இந்த அன்னத்தால் உணவாலாகிய இந்த உடம்பை பத்தி ஒரு கட்டை ஏற்படுத்தும், ஒரு கட்டு போடும். என்ன கட்டு? பாரு, இது உன் உடம்பு, இந்த உடம்புக்கு அந்த உடம்பு சொந்தம், அந்த உடம்புக்கு அந்த உடம்பு சொந்தம், அந்த உடம்புக்கு அந்த உடம்பு சொந்தம், இப்படியே ஒரு கட்டை கொண்டு போகும். இதுதான் கோஷம்ங்கிறது. அப்போ அன்னமய கோஷம்னா உணவால் ஆன இந்த உடம்பு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த உடம்பை வைத்துக் கொண்டு அந்த உடம்பை முதலீடு பண்ணி மனம் ஏற்படுத்தக்கூடிய அந்த சங்கிலி தொடர். யோசிச்சு பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தவங்க நம்ம திருமணம் பண்றோம். திருமணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த உடம்புக்கு என்னென்னவோ நடந்திருக்கும். நீங்க அப்பெல்லாம் அழுதீங்களா? நம்ம அழுதுருப்போமா? ரொம்ப சாதாரணமா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒருத்தவங்க திருமணம் பண்ணிக்கிறோம், ஆணோ பெண்ணோ. திருமணம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வீட்டுல இருப்பாங்க, இல்ல நம்ம வீட்டுல இருந்திருப்போம். அப்ப அந்த உடம்புக்கு எவ்வளவு உடம்பு சரியில்லாம வந்திருக்கும், கஷ்டம் வந்திருக்கும், நல்லது நடந்திருக்கும், கெட்டது. அப்பெல்லாம் நீங்க அழுதீங்களா? அழுல. இப்போ அந்த நபரை பற்றி உங்கள் மனதில் பதிவுகள் வந்துருச்சு. இது என்னோட பையன், என்னுடைய மனைவி, எனக்கு சொந்தம், இப்படி நீங்கள் பதிவுகளையும் வாசனைகளையும் உள்ள ஏற்படுத்திட்டீங்க. அதுதான் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குது ஒழிய இப்பவும் அந்த உடம்பு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கல. நீங்கள் வருத்தப்படுவது, கவலைப்படுவது அந்த உடம்பை பத்தி கிடையாது. அந்த உடம்பில் பற்றிய பதிவுகள் தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது. நீங்க ரொம்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு உடம்புக்கு துன்பம் கொடுக்குற பவரா இருந்தா எல்லாரும் உடம்பை பார்க்கும்போது உங்களுக்கு துன்பம் வரணும். வரணுமா? வரக்கூடாது? கண்டிப்பா வரணும். அப்போ ஒரு நபரை பார்த்தா எனக்கு துன்பம் வருது, என் மனைவின்னா எனக்கு கஷ்டமா இருக்கு, அது இன்னொரு பெண்மணி அப்படி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, எனக்கு கஷ்டம் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க மனதின் தொடர்பு தான் பேசுதுங்க, உடம்போட தொடர்பு பேசல. உங்கள் மனம் இங்க தொடர்புல வருது, அது யாரோ ஒரு நபர்னே அது தொடர்புல போகல, அதனால உங்களுக்கு அங்க துன்பம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், மரணம் உங்களுக்கு துன்பம் தரவில்லை, மரணத்தை பற்றிய எண்ணங்கள் தான் உங்களுக்கு துன்பம் தருது. அப்போ இப்ப நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனைனா நமக்கு ரொம்ப வலிக்குது. அதே நேரத்துல வயநாட்டுல எத்தனையோ பேர் செத்துடுறாங்க, டெல்லியில எத்தனையோ பேர் செத்துடுறாங்க, வேற மாநிலங்கள் செத்துடுறாங்க. நமக்கு ஏன் வலிக்க மாட்டேங்குது? இங்க இது என்னோட இடம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதுனாலதான். அது கோமாவில் இருக்காங்க, சுயநனவு இழந்திருக்கிறாங்க, அது தமிழ்நாட்டிலே இருக்காங்களே, அவங்களுக்கு அப்படி வலிக்குமா? வலிக்காது. ஏன்? அவங்க மனசு இயங்கல, மனசு குழம்பு போச்சு, மனசு தம்பிச்சு போச்சு. இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக ரொம்ப துன்பப்படுறோம். நீங்க உங்க பக்கத்திலே மனநலை பாதிச்ச ஒரு கோமா பேஷண்ட் வைங்க, அவர் துன்பப்படுறாரு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம காலத்தெல்லாம் வீணாக்க கூடாது, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் எங்க இருக்கு, எங்க ஒளிஞ்சிருக்குது, எங்க நமக்குள்ள தப்பு நடக்குது அப்படின்னு பார்க்கணும். சரி, நமக்கு நிறைய விஷயங்கள், எண்ணங்கள் ஓடுது, கனவுகள் வருது, கற்பனை வருது, என்னென்னவோ நடக்குது, இன்பமா இருக்கு, துன்பமா இருக்கு. சரி, நம்ம ஆழ்ந்து தூங்கிடுறோம். அப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லையே, யோசிச்சு பாருங்க. அப்ப உடம்பு சம்பந்தப்பட்டது அந்த இன்பம், துன்பம், நல்லது, கெட்டதெல்லாம் அப்படின்னா ஆழ்ந்து தூங்கும் போதும் அது இருக்கணும் தானே?
அப்ப ஆழ்ந்து தூங்கும் போது அதெல்லாம் எங்க போகுது? எனக்கு கடன் கட்ட முடியல, நான் வட்டி கொடுக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கல, டென்ஷன், பிரஷர் எல்லாம் இருக்கு. சரி, நான் ஆழ்ந்து தூங்கிட்டேன். இப்ப எங்க போச்சு அது? இப்ப கடன் தொல்லை இல்ல, அந்த பிரஷர் இல்ல, வீட்டு வாடகை கொடுக்கலங்கிறது தெரியல, நம்ம எங்க படுத்திருக்கோம் தெரியல, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன தொல்லை பண்றாங்க அதுவும் தெரியல, எதுவுமே இல்ல. ஆழ்ந்து தூங்குறேன். திருப்பி காலையில முழிச்ச உடனே எல்லாம் வந்து உட்கார்ந்துக்குது. வீட்டு வாடகை கொடுக்கல, கடன் கொடுக்கல, அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான். அப்ப பாருங்க, எது முழிக்கிறதுனால எல்லாம் வருது, எது தூங்குறதுனால எல்லாம் போயிடுது. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஆன்மீகத்தோட உச்சம். அப்போ ஆழ்ந்து தூங்கும் போது, மனசு தூங்கும் போது எல்லாம் போயிருது. காலையிலே உடம்பு முழிச்ச உடனே நான்கிற அந்த மனம் முழிச்ச உடனே அந்த நான் உணர்வு முதல்ல உடம்பதான் பிடிக்கும், நம்ம உடம்ப பிடிச்சுக்கும். அப்படியே கிருமி மாதிரி பரவிடும் நான் உணர்வு. அப்புறம் தான் மத்ததெல்லாம் கூப்பிட்டு வரும். ஃபர்ஸ்ட் அவரு ஃபுல்லா நிரம்பிடுவாரு. நான் உணர்வு பரவிடும், உடம்பு முழுக்க பரவின உடனே ஐயோ வாடகை கொடுக்கணுமே, திருப்பி அதோட குட்டிங்க குழந்தைங்க எல்லாம் வரும். இதுதான் ஞானிகள் கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, நம்ம முழிச்சு வாழும் போது இந்த மனம் இல்லாம வாழ்ந்து பாக்குறாங்க. ஓ, இந்த வாழ்க்கை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுதா, தொந்தரவு கொடுக்குதா, துன்பம் வருதா, இன்பம் வருதா, புகழ்ந்தா நமக்கு ஏதோ கிளுகிழுப்பு வருதா அப்படின்னு சோதிச்சு சோதிச்சு பாக்குறாங்க. அதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓ, மனம் இருந்தா அதெல்லாம் வருது, மனம் இல்லைன்னா அதெல்லாம் வரல. அதை விழிப்பு நிலைக்கே கொண்டு வராங்க. இதுதான் சகஜ சமாதி. அதை அனுபவிக்கிறாங்க. அந்த மனநாச நிலையை ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் விழிப்புல அனுபவிக்கிறாங்க. இல்லைன்னா பட்டினத்தார சொல்ல முடியுமா? செத்த பணத்தை சுத்தி சாக போற பிணம் அழுதுன்னு சொல்ல முடியுமா பட்டினத்தாரால? யாராலும் சொல்ல முடியுமா? எப்படி பட்டினத்தார சொல்ல முடியுது? அந்த உடம்பின் சத்தியம் பட்டினத்தார் உணர்ந்துட்டாரு. உண்மை என்னன்னு தெரியாம எல்லாம் இப்படி இருக்கிறாங்களேங்கிறதுனால அவரால் அந்த வாக்கியத்தை சொல்ல முடியுது. இறந்து போன பிணத்தை சுத்தி இறக்க போகும் பிணங்கள் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுது. இது மேலோட்டமான விஷயம் இல்ல, ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம். அப்போ இதை நம்ம சோதனை பண்ணி பார்க்கணும். ஆழ்ந்து தூங்கும் போது இதெல்லாம் எங்க போச்சு, முழிச்ச உடனே இதெல்லாம் வருது. அப்ப எது தூங்குனதுனால இதெல்லாம் போச்சு, எது முழிச்சதுனால எல்லாம் வந்துச்சு, இது கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. இதுதான் உத்தாலகரும் இங்க சொல்றாரு. இப்ப மனம்ங்கிற விஷயம், நம்ம நினைக்கிறோம் அலை வேற கடல் வேற அப்படின்னு. ஆனா அலைதான் கடல். அப்போ அறிவு சொரூபமான கடலா இருக்கிற நமக்குள்ள எண்ணங்களுங்கிற அலைகள் உண்டானா நமக்குள்ள அறியாம வந்துருது, எல்லா குழப்பமும் வந்துருது. இப்படி இந்த உத்தாலகர் மனநாசம் செஞ்சு யோக மார்க்கம் வழியாக அந்த மனமற்ற நிலையில் 6 மாதம் இருந்தார் அப்படின்னு இந்த கதையை வசிஷ்டர் முடிக்கிறார். இது விஷயமாக ஒரு ரமணருடைய ஒரு கேள்வி, இதோட நம்ம முடிச்சிடலாம். ரமணர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறார், மறுஜன்மம் இருக்கா அப்படின்னு. அப்ப ரமணர் சொல்றாரு, நீ இப்பவும் ஜென்மம் எடுக்கல, இதுக்கு முன்னாடியும் ஜென்மம் எடுக்கல, இனி எடுக்க போறதும் இல்லைங்கிறாரு. அப்ப எந்த அர்த்தத்துல ரமண மகரிஷி இதை சொல்றாரு? இப்பவும் ஜென்மம் எடுக்கல, நம்ம எல்லாம் உடம்புலதான் இருக்கிறோம், ஆனா என்ன சொல்றாரு, இப்பவும் நீ ஜென்மம் எடுக்கலங்கிறாரு. முன்னாடியே நீ எந்த ஜென்மமும் எடுத்தது இல்லை, இனிமேலும் எடுக்க போறது இல்லை. இதுதான் சத்தியம்ங்கிறார். இதுதான் சத்தியங்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்லிட்டாரு. அப்ப நம்ம இன்னொரு கருத்தை கொண்டு வைப்போம்ல, ஏன் இப்படி பொய் சொல்றீங்க, எத்தனை உடம்பு நான் எடுத்திருக்கேன், இப்ப இந்த உடம்புல இருக்கேன், செத்து போனா இன்னொரு உடம்பு எடுக்கத்தானே செய்வேன்.
இது எப்படி நீங்க இல்லைன்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க இந்த உடம்புங்கிற அறியாம உங்ககிட்ட இருந்தா இதெல்லாம் உண்மைதாங்கிறாரு. அழகா சொல்றாரு ரமணரு, இந்த உடம்பு நீங்கிற ஒரு அறியாம உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா நீங்க பிறவி எடுத்திருக்கீங்க, இப்பவும் எடுத்திருக்கீங்க, இனிமேவும் எடுப்பீங்க. அப்ப மறைமுகமா பகவான் ரமண மகரிஷி என்ன சொல்ல வர்றாருன்னா, பிறவி எடுக்கிறது உடம்பு இல்ல, உங்க மனசுங்கிறாரு. அப்ப மனம்தான் பிறவி எடுக்குது. ஒவ்வொரு செயலுக்குள்ளும் ஒரு நான் ஒட்டி இருக்கு. நான் இல்லாமல் செயல் நடக்காது. அப்போ ஒவ்வொரு நானும் ஒவ்வொரு பிறவி. நீங்க என்ன இந்த உடம்பு போன பிறகு மறுபிறவிங்கிறீங்க. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனையோ பிறவி எடுக்கிறோம். சிந்திச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு நீங்க எத்தனையோ பிறவி எடுக்கிறீங்க. அப்ப பிறவிங்கிறது உடலால் எடுக்கிறது இல்லை, எண்ணங்களால் எடுக்கிறது. இப்ப நீ காலையில இருந்து நான் மட்டும் அப்படி இருந்தேன், நான் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்றீங்க. இது ஒரு பிறவி. இது ஒரு பிறவி, நீங்க பிறந்துட்டீங்க. ஆனா நீ அப்படி ஆக முடியாது, இறந்துட்டீங்க. இப்படி ஒவ்வொரு கணமும் நம்ம பிறவி எடுக்கிறோம். அப்போ உண்மையான பிறவிங்கிறது எண்ணங்கள் தான். நிஜத்துல நீங்க இப்பவும் பிறக்கல, முன்னாடியும் பிறக்கல, எப்பவும் பிறக்க போறதும் இல்லை. இதுதான் பகவான் ரமணர் சொல்றாரு. அப்போ நம்ம பிறந்ததா நம்மளை நம்ப வைக்கிறதும் மனசுதான். நம்ம ஏற்கனவே பிறந்தோம்னு சொல்றதும் மனசுதான். இருமை இறந்து போய் இன்னொரு உடம்புல போய் பிறப்போன்றதும் நம்ம மனசுதான் சொல்லும். அப்போ இந்த மனம் இந்த தோற்றங்களை பிடிச்சு வச்சிருக்கிற வரைக்கும் வேறு வேறு தோற்றத்துக்குள்ள அது போய்கிட்டு தான் இருக்கும். அது அதுல இருந்து விலகாது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் இந்த உத்தாலகரம் இருக்கட்டும், ரமண மகரிஷியும் இருக்கட்டும், இந்த யோக மார்க்கம் மூலமாக உத்தாலகர் ஞானம் அடைஞ்ச விஷயத்தை வசிஷ்டர் ராமருக்கு சொல்லி முடிக்கிறார். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.